என்ன மகா படிக்கிறியா? ஆமாப்பா. உன்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் வேணுமா? அப்படியே ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கூட தேவைமா? எதுக்குப்பா இதெல்லாம்? உனக்கு பாஸ்போர்ட் எடுக்கதான். பாஸ்போர்ட்டா? எதுக்குப்பா? மாப்பிள்ளை வீட்டு கொடுக்க. ஏங்க என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, பெரிய இடத்துல சம்பந்தம் வந்திருக்கு. மாப்பிள்ளை கனடாவில் வேலை பார்க்கறாரு. கல்யாணத்தப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கும், பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் அலைய முடியாது. அதுக்கு தான் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு. ஏங்க அவளே மேல படிக்கணுங்கிறா, இப்ப எதுக்கு அவளுக்கு கல்யாணம்? படிக்கட்டுமே, கல்யாணத்துக்கு பிறகு கனடாவில் போய் படிக்கட்டும். இங்க பாருங்க, இந்த கனடாவோ கத்திரிக்காயோ வேணாம். என் மகளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ஏய் தெரியும்டி, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறன்னு தெரியும். இந்த பொண்ணை உன் அண்ணனுங்க வீட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து கஷ்டப்பட வைக்கணும்னு நினைக்கிறியா? ஒரு காலமும் முடியாது. இங்க பாருங்க, மகாவோட கல்யாண விஷயத்தை என் பக்கம் விட்டுருங்க. சின்ன வேலை நீங்க எங்க வேணா கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஏய் என்னடி, உன் அண்ணனுங்க செட்டிநாட்டு அரண்மனையில் வாழ்ந்துட்டு இருக்கானுங்களா? அவனுங்களே எழுப்பு இந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. வேகமா புயல் அடிச்சதுன்னா கூரை பிச்சுட்டு போயிடும். அப்படி ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட சொல்றியா? ஒத்துக்க மாட்டேன். கனடால போய் வாழ்றது எப்படி, அந்த எலிப்பு இந்த மாதிரி வீட்டுல வாழ்றது எப்படி? இங்க பாருங்க, நீங்களும் எவ்வளவு வசதி வாய்ப்போட தான் இருக்கீங்க. நானும் உங்களுக்கு வாக்கப்பட்டு என்னைக்கு சந்தோஷமா இருந்தேன். நம்ம பொண்ணு வசதி வாய்ப்போட வாழ்றாளங்கிறது முக்கியம் இல்ல, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். ஏண்டி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடை பண்ணிட்டு வரேன், என்ன ஏத்து பேசி தடங்கல் பண்றியா? அங்க பிபி எங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க. உங்க ஃபைட் அப்புறம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்வைட் தம். வாங்க மாமா. நல்லா இருக்கு. சம்பந்தம் என்ன பண்ணிட்டு இருக்க? வாட்சிங் ட்ரை ரைஸ் அண்ட் ட்ரை மேங்கோ மாமா. ஏ சோ வாங்கண்ணே. நல்லா இருக்கியா புஷ்பா? இருக்கேண்ணே. புஷ்பா வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. உள்ள போங்க மாமா. வணக்கம் மாப்பிள்ள. மாப்பிள்ள, ஊரை கூட்டி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் வெளியே போன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமும் நாங்க வந்திருக்கோம். ஏன்னா உறவுக்கு கௌரவம் பார்க்க கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துல தான். நடந்தது நாங்க மறந்துட்டோம் மாப்பிள்ள. நீங்களும் மனசுல வச்சுக்காதீங்க, மறந்துருங்க. என்ன மகா, காலேஜுக்கு போலியா? இனிமேதான் மாமா. பொம்பளை பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்ப வேண்டாம்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இவன் ஒருத்தன் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். நீ படிமா, நல்லா படி. அவளை நல்லா படின்னு சொல்றதுக்கா ரெண்டு பேரும் அங்கிருந்து பஸ் பிடிச்சு இங்க வந்தீங்க? நாங்க எங்க ஃபேமிலி மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாப்பிள்ள, எங்க ஃபேமிலின்னு பிரிச்சு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஃபேமிலின்னு சொல்லுங்க மாப்பிள்ள. ஒரே குடும்பம் தானே நம்ம மாப்பிள்ள. ஆமா ஆமா, ஒரே குடும்பம் தான். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மாப்பிள்ளை கிட்ட எனக்கு பிடிச்சது எல்லாத்துலயும் நேர விஷயத்துக்கு வந்துடுறதுதான். ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, மகேஸ்வரிக்கு ஒரு நல்ல வரன் வந்துச்சு. ஜாதகம் பொருத்தமா இருக்கவே மேற்கொண்டு பேசி பார்த்தோம். பையன் நல்ல விதமா இருக்கான் பழகிறதுக்கு. வர வெள்ளிக்கிழமை இன்னைக்கு முறையா பொண்ணு பாக்குறதுக்கு வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்தை நீங்க குடும்பத்தோட அங்க இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். அதான் மாப்பிள்ள, உங்கள்கிட்ட சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். அதெல்லாம் சரிதான். மாப்பிள்ளை என்ன பண்றாரு? தேங்காய் பழக்கடை வச்சிருக்காரு. பிரமாதம். எங்க வச்சிருக்காரு? திருப்பலானி கோவில், பெருமாள் கோவில் இருக்குல்ல, அது வாசல்ல வச்சிருக்காரு. இது அதை விட பிரமாதம். மாப்பிள்ளை கோயில் வாசல்ல தேங்காய் பழ கடை வச்சிருக்காரு. மாமனாரு உள்ள நாதஸ்வரம் வாசிக்கிறாரு. ரொம்ப பொருத்தமா இல்ல? ஏங்க, தேங்காய் பழ கடை வச்சிருந்தா என்ன, இல்ல பூக்கடை வச்சிருந்தா என்ன? மாப்பிள்ள உங்களை மாதிரி இல்லாம குணசாலியா இருந்தா போதும். அதே தாண்டி நானும் சொல்றேன். அவங்க தகுதிக்கு தேங்காய் பழம் வைக்கிறவனா கரெக்டான மாப்பிள்ள. ஆனா நான் ஒருத்தன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு தராதரம் தெரியாம இவங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னம்மா புஷ்பா, அவர் ஏதோ விளையாட்டா சொல்லிட்டு இருக்காரு, அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. ஹலோ, நான் சீரியஸா தாங்க சொல்றேன். இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டுமே. நான் வெள்ளிக்கிழமை அவங்க முறையா பொண்ணு பார்க்க வரப்ப எல்லாரும் குடும்பத்தோட வரணுங்கிறதுக்காக தான் கூப்பிட வந்தேன். இந்த பாருங்க, நானும் அங்க வர முடியாதுங்க, அதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. சரி மாப்பிள்ள, அப்ப நீங்க புஷ்பாவையும் பிள்ளைங்களையும் அனுப்பிச்சு வைங்களேன் மாப்பிள்ள. இந்த பாருங்க, பிள்ளைகளும் வர மாட்டாங்க, நானும் வர மாட்டேன். இல்ல மாப்பிள்ள, இது நம்ம வீட்டுல நடக்கிற முதல் நல்ல காரியம். நீங்க குடும்பத்தோட வரணுங்கிறது தான். இந்த பாருங்க, என்னாலாம் வர முடியாது. குடும்பத்துல முதல் விசேஷம்னு சொல்றீங்க, அதனால உங்க தங்கச்சி என் பையனை அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும். பொதுவாகவே என் வீட்டுக்கு யாராவது கல்யாணம் காய்ச்சின்னு சொல்ல வந்தாங்கன்னாக்கா அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி 100-200 கொடுப்பேன். நீங்க சொந்தக்காரங்க, உங்களுக்கு அப்படி கொடுக்க முடியுமா? ஒரு 500 தரேன், இந்தாங்க வச்சுக்கோங்க. கூச்சப்படாம வாங்கிக்கோங்க. வேண்டாம் மாப்பிள்ள, இருக்கு இருக்கு. நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா புஷ்பாவையும் சம்பந்தத்தையும் அனுப்புறேன்னு சொன்னது பெரிய விஷயம். வர்றோம். இருங்க,
ஒரு விஷயம், மகாவை ஏன் விசேஷத்துக்கு அனுப்பல தெரியுமா? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், ஃபாரின் மாப்பிள்ளை. நீங்க உங்க தகுதிக்கு தேங்காய் பழம் வைக்கிறோன்னா மாப்பிள்ளைய பார்த்துருக்கீங்க. என் பொண்ணு மகாவுக்கு கனடாவில் வேலை பார்க்குறோன்னா மாப்பிள்ளைய பார்த்துருக்கேன். நீங்க பார்த்துருக்கிற மாப்பிள்ளை என் தென்னந்தோப்பில் சதுரி கிடக்கிற தேங்காயை பொறிட்டு போய் வியாபாரம் பார்க்குறவன். நான் பார்த்துருக்கிற மாப்பிள்ளை பல பேருக்கு முதலாளி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரு. நீங்க பார்த்துருக்கிற மாப்பிள்ளை மாசம் எவ்வளவு சம்பாதிப்பான்? ஒரு 2500, 3000. நான் பார்த்துருக்கிற மாப்பிள்ளை மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குறான் தெரியுமா? 3 லட்சம் ரூபா. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு உங்க 2 பேருக்கு தெரியுமா? 3000 எங்க, 3 லட்சம் எங்கயா? பொண்ணை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, பொண்ணை எடுக்கிறதுக்கு தகுதி பார்க்கணும். உங்க பொண்ணுக்கு தேங்காய் விற்கிறோட மாப்பிள்ளைய பார்த்த மாதிரி உங்க பையனுக்கு ஒரு மாங்காய் விற்கிறவளையோ காய்கறி விற்கிறவளையோ கல்யாணம் பண்ணி வைங்க. தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்களே, விரலுக்கு ஏத்த வீக்கம் ஆட்டுக்கு ஏத்த வாளுன்னு. நீங்க அப்படிதான் இருக்கணும். பொண்ணுக்கு சின்ன இடத்துல மாப்பிள்ளை பாக்குறது, பையனுக்கு பெரிய இடத்துல பொண்ணு கேட்கறது, அப்படி ஒரு ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆசை ஏதாவது இருந்ததுன்னா வாசல்ல நின்று செருப்பை கழட்டி போடுற மாதிரி ஆசையை கழட்டி போட்டுனியா. என்ன இதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. வெள்ளிக்கிழமை வந்துருமா? வரேம்மா. ஏய், நீ ஏண்டி கவலைப்படுற? நான் இருக்கேன். உனக்கு கோபியை கட்டி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. தல்றா இந்த இது பிடி. இந்தாங்க. டேய் நில்றா. என்னம்மா? இங்க பாரு, உன்னை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நல்ல காரியத்துக்காக வந்திருக்கோம். எல்லார்கிட்டையும் ஒழுங்கா நடந்துக்கணும், புரியுதா? விசேஷம் முடிஞ்சு வீடு போய் சேர வரையிலும் நீ ஏன் கண் பார்வையில இருக்கணும். அங்க இங்க நகண்ட உன்னை கொன்னு விடுவேன். டேய், இங்க கோட்டிட்டு உள்ள வந்து ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ண அப்புறம் இருக்கு பாரு. அது இப்படி கூட பின்னாடி வா. ஹாய் பிடி கேர்ள்ஸ். ஏய் ராயினி, வாங்கத்த வாங்கத்த வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம் அத்தை. ஆமா, என்ன இன்னைக்கும் பூ கட்டிட்டு இருக்கீங்க? அது நம்ம வீட்டுக்கு அத்தை. ஓ. ஆமா, இது என்ன தைல பூ? பூ கட்டுற வீட்டுக்கு பூவா? இது சம்பிரதாயம்டி. அத்தை விட்டு போதானே முதல்ல கல்யாணம் பண்ண வைக்கணும். ஆமா, மகா சுமதிலாம் வரலையா அத்தை? அவளுங்க வரல, நாங்க 2 பேரும் தான் வந்தோம். சரி, மாமா வந்து வருவாரா வரமாட்டாரா? அவர் எங்க வரப்போறாரு? ஆமா, எங்க அண்ணன் அண்ணி எல்லாம் காணோம்? எல்லாம் உள்ள இருக்காங்க அத்தை. கல்யாண பொண்ணு எங்க? அவளும் உள்ளதான் இருக்கா. சரி, நான் போய் பாத்துட்டு வரேன். சரி அத்தை. ஏன் எங்களை எல்லாம் இன்வைட் பண்ண மாட்டீங்களா? எங்களெல்லாம் பார்த்து ஆளா தெரியலையா? உள்ள வரியா? யூ கோ ஃப்ரெண்ட் மம்மி, ஐ பேக். உள்ள வான்னு சொன்னேன். அத்தா அத்தா எஸ். கூப்பிட்டீங்களா? போதும் தா. இந்த எப்படி புட்ட போடுறா? அண்ணே, அண்ணி. மாமா வணக்கத்தை. வா சம்பா. நல்லா இருக்கீங்களா அண்ணே? இருக்கேன். முதல்ல என்ன மன்னிச்சிருங்கண்ணே. எதுக்கு? அன்னைக்கு நீங்களும் அண்ணனும் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவர் உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாருண்ணே. என்னைக்கு உன் புருஷன் எங்களை அவமானப்படுத்தல, அசிங்கப்படுத்தல. இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அசிங்கப்படுத்தினதான் அவர் மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. என்ன செய்ய? எப்படின்னு அவரும் தொடர்ந்து உங்களை அசிங்கப்படுத்திட்டே இருக்காரு. நீங்களும் அதை பத்தி கொஞ்சம் கூட வருத்தப்படாம பெருந்தன்மையை விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கீங்க. எப்படி உங்களால மட்டும் அப்படி முடியுது? ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டா, உறவு. உறவுக்கு மரியாதை கொடுக்க மனுஷ ஜாதிக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற ஜீவராசிகளுக்கு தெரியாது. அதனால தான். ஆனா உன் புருஷன் தவறி போய் மனுஷனா பிறந்துட்டார், அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, அதெல்லாம் விடுமா இருக்கு. அண்ணி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா எப்போ வராங்க? வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா, வந்துகிட்டே இருக்காங்க. வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்றீங்க. எங்க மயில் அண்ணனும் தெய்வான அண்ணியும் வரலையா? மயில் வேலையா வெளியே போயிருக்கான். தேவான நான் கூப்பிட்டுருக்கேன் கோவில்ல, வரணும். அப்ப நீங்க கூப்பிடலையா அண்ணி? என்னை போய் என்ன கூப்பிட சொல்ற? அவளுக்கு தான் அவளை கோவம் வைராக்கியம் இருக்குமா? எனக்கு இருக்காதா? என்ன அண்ணி பேசுறீங்க? இது உங்க வீட்டு விசேஷம். உங்க பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க வராங்க. நீங்க தானே அவங்கள போய் கூப்பிடணும். ஆமா, நான் போய் மூக்க இருப்படுறேன். சந்தோஷப்படுங்க நீங்க. என்ன அண்ணி,
நீங்க அவங்கள கூப்பிடாமலே அவங்க வரமாட்டாங்கன்னு எப்படி முடிவு பண்ணீங்க? எனக்கு என்னமோ அது சுத்தப்படுற மாதிரி தெரியலமா. இங்க பாருங்க நீ, நாளைக்கு மகாவுக்கும் கோபிக்கும் கல்யாணம் பண்ணும்போது அவங்கள போய் கூப்பிடணும்ல. இன்னைக்கு இந்த விசேஷத்துக்கு கூப்பிடாம நாளைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்க போய் கூப்பிடுவீங்க? சரி, நானும் வரேன். நம்ம 2 பேரும் போய் கூப்பிடலாம். அண்ணி வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதான் புஷ்பா வரேங்குதுல்ல, போயிட்டு வந்துரு. அண்ணன் தங்கச்சி சேர்ந்து மூக்கு ரப்பட வைக்கிறீங்க. சரி, இங்க பாருங்க நீங்க அங்க வந்து வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போதுமா? பேசிட்டு இருக்கிற நேரத்துல போயிட்டு வந்துடலாம்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க. கிளம்பு. சரி வாங்க, நீ போலாம். வாங்க. என்னங்க? டேய், நீயும் வா, போயிட்டு வந்துடலாம். அவன் எதுக்கு? அவன் என் கூட இருக்கட்டும். இல்லண்ணே, நான் அவனை கூட்டிட்டு போறேன். பேச்சு துணைக்கு என் கூட இருக்கட்டும்மா, நீ போ. சரி, இத வச்சிரு. நீங்க வாங்க, நீ போலாம். என்ன மாப்பிள்ள, இந்த சங்கிலி எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு. சரி சரி, உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. உட்காந்துட்டீங்களா? அர்ஜென்ட்டா நான் கடை வரைக்கும் போனோம், கொஞ்சம் வேலை இருக்கு. ஹாய் மகேஸ்வரி. என்னவுல அத்தைப்புல 5லயும் நீ தான் அழகு, இதுல மேலும் மேலும் அழகு சேர்த்துனா எப்படி என்னை நான் கண்ட்ரோல் பண்றது? ஏய், இப்போ கூட சொல்றேன்ல, உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன்ல. இத்தனை நாள் போல என்னை விட்டு போய் ஒரு தேங்காய் கடைக்காரனை போய் கல்யாணம் பண்ண போறியாப்புல. எனக்கு ஒரு தென்னம் தோப்பே இருக்கு தெரியுமா? நீ இப்போவும் சொல்லு, உன்னை தூக்கி கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க, தெரிஞ்சுமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது தெரிஞ்சுதான் மனசு ஒடிஞ்சு போய் வந்திருக்கேன் தெரியுமா? நான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காண்டி வரல, நீ நல்லா வாழணும். கல்யாணத்துக்கு பிறகு உன் ஹஸ்பண்ட்ட நீ எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணா அவர் சந்தோஷமா இருப்பாருங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாதா? அவர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் சொல்லி தரவா? சரி. எல்லா பக்கிகளும் மரத்தடியில தான் இருக்காளுங்க. ஃபாலோ மீ, நான் எப்படிங்கிறத சொல்லித்தரேன். வா, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? வா வா, ஏன் தயங்குற? வா வாப்ல, உள்ள வா, சீக்கிரம் வா. ஏய், எதுக்கு இப்ப கதவை சாத்துற? டேய், நீ திருத்தவே இல்லையா? அண்ணா அரே சொல்றேன்ல உனக்கு. உனக்கு எப்படி சொல்றேன்? சம்பந்தத்துக்கு நம்ம வீட்டோட மேப்பே தெரியல. தெரிஞ்சிருந்தா இப்படி காமெட்ட போய் மாட்டிருப்பானா? ஆமா, மாட்டுக்கு கழுத்துல மணி கட்டின மாதிரி ஒண்ணு போட்டிருந்தியே, அது எங்க காணோம்? இந்தா இருக்கு பாரு. என்னதான் வாங்கினது பத்தாதா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது இப்படி தலை குழஞ்சு போய் இருக்கிறது நீட்டா இருக்கிறது இல்லையா? கண்ணாடி பாருங்க தான். பவுடர் அடிச்சுக்கிறீங்களா தான்? விபூதி வச்சா இன்னும் கள்ளையா இருப்பீங்க. நக்கலாடி பண்றியா? எப்படி இருந்தாலும் குந்தாணி நான் தான் கடிக்கிற போறேன். அப்ப அவளை குத்துற பாரு. கொடுத்துடுங்கடி. மறுபடியும் குறமா? அண்ணி, இது உங்க பொண்ணு விசேஷம். நீங்க தான் அவங்கள கூப்பிடணும். புரியுதா? என்ன முஸ்பா நீ குண்டு தூக்கி போடுற? நீ இருக்கங்கிற தைரியத்துல நான் வந்தேன். அண்ணி, நான் உங்க பக்கத்துல தான் இருப்பேன். ஆனா நீங்க தானே அவங்கள கூப்பிடணும். அதான முறை. நான் வாயை திறந்தாலும் 8 ஊர் கேட்கற மாதிரி கத்துவா. என்ன என்ன பண்ண சொல்ற? அண்ணி, அவங்க என்னதான் சத்தம் போட்டாலும் நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, இப்ப நம்ம அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா முக்கியம். அண்ணனும் அதை தானே சொன்னாரு. உங்க அண்ணன் 1000 சொல்லுவாரு. அவருக்கு எங்க தெரிய போகுது என் நிலைமை? என்ன நீ இது சிங்கத்தோட வாயில தலை கொடுக்க போற மாதிரியே வரீங்களே. கொஞ்சம் சிரிச்சுதான் வந்தா என்ன? அது எவ்வளவோ தேவல. கடிச்சா நறுக்குங்கிறதுல உயிர் போயிடும். சரி, வீடு வந்துச்சு. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நீங்க தான் அவங்கள கூப்பிடணும், சரியா? அவ வாயில வாங்கி கட்டணும். அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். எப்படியோ நடக்கிறது நடக்கட்டும். என்னமோ செய்யுமா. வாங்க அண்ணி. வா புஷ்பா வா. இந்த வீட்டுல நீ பிறந்து வளர்ந்தவல்லையா? இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு புஷ்பா. அது வரேன் நீ. வாங்க வாங்க அண்ணி. ஏண்டி, வாசல் வந்து நிக்கிறல்ல, உன்னைய தானே ஒரு வார்த்தை கூப்பிட்டா. என்னைய கூப்பிட்டால அவ?
அவங்க கூப்பிடலன்னு என்ன, நமக்கு நம்ம காரியம் தான் முக்கியம். நான் தான் முதல்ல வீட்டுக்குள்ள வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவளை இங்கே வர சொல்லு. என்ன அண்ணி? வா புஷ்பா, என்ன யோசனை? இது வந்துட்டேன் அண்ணி. என்ன அண்ணி இது? உள்ள வாங்க. அண்ணி ஒரு வார்த்தை வான்னு கூப்பிடுங்களேன். வாசலோட போறவள நான் ஏன் கூப்பிடணும்? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நானாவ வந்தேன், அவதான் கூப்பிட்டான்னு சொல்வா. கூப்பிடுங்க அண்ணி. ஏன் இவ்வளவு தூரம் வந்துட்டல்ல, உள்ள வரலாம்ல? அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, வாங்கல. வாங்க அண்ணி, வாங்க வாங்க. வரேன் விடு. என்ன அண்ணி? என்ன புஷ்பா திடீர்னு வந்திருக்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு இப்படி இருக்கேன்? சரியா காப்பி போடட்டா? காப்பிலாம் வேணாம் அண்ணி. ஏன் என் வீட்டுல காப்பி குடிக்க மாட்டேயோ? ஐயோ நான் எங்க அப்படி சொன்னேன். சரி ஒரு நிமிஷம் இருங்க. என்ன எவ்வளவு நேரம் இப்படி உம்முன்னு பேசாம இருப்பீங்க? கூப்பிடுங்க அண்ணி. ஏண்டி என்னை ஒரு மனுஷிய மதிச்சு அவ கூப்பிட்டால, அவள்கிட்ட போய் என்ன பேச சொல்ற? ஷோ, உங்க 2 பேருக்கு இடையில நான் இப்படி தூது போயிட்டே இருந்தா நம்ம 3 பேர் இல்லாமயே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிடுவாங்க. இங்க பாரு, நான் வந்திருக்கேன்ல, அவளை என் 2 வார்த்தை பேச சொல்லு. அண்ணி அதான் உள்ள வந்துட்டாங்கல்ல, இப்பவாச்சும் வான்னு சொல்லுங்களேன். அதே வந்துட்டால, அப்புறம் என்ன? சரி நானே சொல்லிடுறேன். அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க. இப்ப நீங்க உடனே கிளம்பணும். உங்களுக்காக தான் எல்லாரும் அங்க காத்துட்டு இருக்காங்க. புஷ்பா சொல்லவே இல்ல. ஆமா, உன் பொண்ணுக்கு எப்ப மாப்பிள்ளை வைக்கிற விஷயத்துல இறங்குன? இந்த வீட்டுலதான் கட்டி குடிப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்த. என்ன வெளியிடத்துல பார்க்க சீக்கிரமா இறங்கிட்டவள? சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப வசதியானவங்களோ? ஏண்டி உனக்கு ஒண்ணுமே தெரியாதாக்கும்? என்னை எல்லாரும் அப்படிதானே நினைக்கிறீங்க? ஆமா, உனக்கு எதுவுமே தெரியாது நினைக்க. நான் மூளை இல்லாதவளா? அதை ஏன் வாயால சொல்லணுமாக்கா? அண்ணி நேரமாகுது அண்ணி. அவதான் என் வாயை புடுங்குறா. சரி நீங்க அமைதியா இருங்க, நானே சொல்றேன். அண்ணி மகேஸ்வரியை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. நீங்களும் வந்தா தானே நல்லா இருக்கும். அதுக்கு உங்களை கூப்பிட தான் அண்ணி வந்திருக்காங்க. அப்பனா அவளை கூப்பிட சொல்லு. ஏண்டி நான் கூப்பிட்டா நீ வருவியா? இல்லன்னா வரமாட்டியா? ஏன் உன் பிள்ளைகளுக்கு விசேஷம் வச்சா நாளை பொண்ணு என்ன கூப்பிட மாட்டியா? அப்படியே நீ கூப்பிடாம இருந்தாலும் நான் வருவேன். ஏன்னா அது என் பிள்ளைங்க. நீ என் பிள்ளைங்கள ஓன் பிள்ளைங்கள நினைச்சிருந்தா இன்னைக்கு முதல்ல வந்து நின்றுப்பேன்ல, வரல. புஷ்பா அவளை ரொம்பவும் கத்த வேண்டான்னு சொல்லு. இவளுக்காக நான் அந்த பிள்ளையில விட்டு கொடுக்க மாட்டேன். இவ பண்ற கூத்துக்கு அந்த பிள்ளைய என்ன பண்ணுவாங்க? இவ பிள்ளையில என் பிள்ளைய நினைக்கிறதுனாலதான் யாரும் எதிர்பார்க்காம சீக்கிரமா கிளம்பி ரெடியா இருக்கேன். அதுக்குள்ள அவன் வந்து கத்திட்டு திரியறா. என்னை பார்த்தா கிளம்புன மாதிரி தெரியலையா? அப்ப புறப்பட்டு ரெடியா தான் இருக்கீங்களா? ஆமா. சரி வாங்க போலாம். சரி கொஞ்சம் இரு. இந்த பூவை நீ வச்சுக்க, இந்த பூவை அவளுக்கு கொடுத்துரு. சரி நீங்க போங்க. சரி வாங்க போலாம்.